என்னை பற்றி ஒரு கதை சொல்கிறேன், டேரெக்டாக என் கதைனே சொல்கிறேன்ல. இவன் ஏன் இப்படி எதுக்கு இப்படியே பேசுகிறான், இது கோவப்படுறான், இது வருத்தப்படுறான், அவன் என்ன சும்மா இதையே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன்ல. முதல்ல மாரி செல்வராஜ் யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் சொல்கிறேன். என்னையை பற்றி ஒரு அறிமுகம், எளிய அறிமுகம். எனக்கு எடுத்த படங்களுக்கும் நீ எடுக்க போகிற படங்களுக்குமான ஒரு அறிமுகமாக வாழை எடுத்துக்கலாம். இந்த படம் வாழை வந்ததுக்கப்புறம் நீ மற்ற படங்கள் மறுபடியும் பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் பார்த்தீங்கன்னா உங்களோட பார்வை மாறலாம். இல்லை இதுக்கப்புறம் எடுக்க போகிற படங்களுக்கும் உங்களோட பார்வை மாறலாம். அப்போ என்னையை நிலைநிறுத்துவதற்காக இதுக்கப்புறம் என்னோட படைப்புகள் எல்லாவற்றையுமே இதன் வழியாகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக எடுக்கப்பட்ட வாழை. இன்னைக்கு ஒரு பண்பட்ட மாரி செல்வராஜா அறியப்படுறாரு. அஃப்கோர்ஸ் இந்த லேர்னிங்ல நீங்க நிறைய லேர்ன் பண்ணி. பழைய மாரி செல்வராஜ் ஏதாவது மிஸ் பண்றீங்களா? பழைய மாஸ்டர்கிட்ட பயம் இருக்காது. ஓகே, பயம்னா நான் இப்போ என்கிட்ட பயம்னா ஒரு சென்சிபிலிட்டி வந்துருக்குல்ல, ஒரு பொறுப்புணர்வு வந்திருக்கு. முன்னாடி வந்து அவன் எனக்கு தேவையானதை சட்டுப்பட்டு கேட்கக்கூடிய ஆளாக இருந்தேன். இன்றைக்கி வந்து அப்படி இல்லை, ஒரு டிஸ்கஷன் பண்ணணும், அதை வந்து இன்னொருத்தருக்கும் அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன். என்னோட வாய்ஸஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்புணர்வோடு அதை ஹேண்டில் பண்ணணும். உங்களை ஹர்ட் பண்ணுறான் ஒருத்தன் அப்படின்னா அந்த ஹர்ட் பண்ணால் கூட அவனை நம்ம கேட்டுக்கிட்டு ஓகே அவனுக்கு அவன் உணர்ச்சிக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அந்த உணர்ச்சி தவறான உணர்ச்சி அப்படிங்கிறது அவனுக்கு கன்வே பண்ணக்கூடிய கலையை நம்ம கற்று வச்சுருக்கோம். அந்த கலையின் வழி அவனுக்கு அதை கடத்தணும். ஓகே, நீ நினைக்கிறது உன்னோட புரிதல் ரொம்ப தவறான புரிதல் அப்படின்னு சொல்கிறது, படா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அன்றைக்கிலாம் இதெல்லாம் நீலாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்றைக்கி நான் அப்படி இல்லை. எஸ், நீ ஒரு ஆள், நீயும் நானும் சேர்ந்து தான் வாழ முடியும் அப்படிங்கிறத அந்த கன்வே பண்ண வேண்டிய கடமை வந்தது எனக்கு. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் அதை மிஸ் பண்ணுற சொல்லலை, மிஸ் பண்ணுறேன்னா அதை மிஸ் பண்ண தான் முடிவு பண்ணி மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து இதுதான். நான் வந்து நிறைய இடத்துக்கு ஃப்ரீயாக அலைஞ்சிட்ருப்பேன். எனக்கு தனியாக முன்னாடி சின்ன வயசில் எப்படி போனால் 12 மணிக்கு சுடுகாட்டில் புனை எறிஞ்சிட்டு அங்கெல்லாம் போய் நிற்பேன். அதை போய் பார்ப்பேன், எனக்கு பார்க்கணும்னு தோணும். ஒரு புனை எறியில் தனியாக நின்று பார்க்கணும்னு தோணும். எந்த வயசில் இதெல்லாம்? 10th 11th படிக்கும்போது. ஓகேங்களா, ஆற்றுக்கு நைட்டு 1 மணிக்கு ஆற்றுல குளிக்கணும்னு தோணும். யாருமே இல்லாமல் அலைஞ்சிட்டே இருக்குன்னு தோணும். நான் தனியாக ரொம்ப அலைவேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது தனியாக அலைவேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட்ஸ் கூட வந்துகிட்டே இருக்காங்க, எவ்வளோ வந்துகிட்டே இருக்காங்க கூட. ரொம்ப தனியாக என்னென்னமோ தோன்றலாம் பண்ணியிருக்காங்க. தனியாக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது நிறைய ட்ராவல்னால் ரொம்ப லக்ஸரி ட்ராவல் கிடையாது. ரொம்ப நினச்சப்பட்ட நேரத்துக்கு யாருமே போகாத இடத்துக்குலாம் தனியாக போவேன். யாருமே போக விருப்பப்படாத இடத்துக்கு தனியாக போயிட்டு. இப்போ வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பிடிச்ச ஒருத்தர் இறந்து போயிருப்பார், தெரிஞ்ச ஒருத்தர் இறந்து போயிருப்பார், எல்லாரும் வந்துடுவாங்க. எனக்கு அவன் எப்படி எரியான்னு பார்ப்போமே போய் அப்படின்னு நைட்லாம் தோணியிருக்கு. யாருக்கும் தெரியாமல் போய் நின்று பார்த்துட்டு வந்திருக்கேன் அவன் போய். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு அப்படி ஒரு உணர்ச்சி இருந்துச்சு. எனக்கு ஒன்று எல்லாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி போகிற இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து இப்போது என்ன சொல்கிறது, அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.